ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டையும் போட்டு நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கி விட்டுருங்க. உரித்து வச்ச வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. நல்ல மையாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் குழம்பு ஒன்று சேர இருக்கும். கட் பண்ணியும் போடலாம். அந்த மாதிரி போட்டோன்னா இன்னும் ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களும் வாயில் வருது, வெங்காயம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரைச்சி போட்டுடலாம். இதே தக்காளியை அரைச்சி போட்டிங்கன்னா பச்சை வாசனை இருக்கும். அதனால் நான் தக்காளியை அரைச்சி போடுறது இல்லை, கட் பண்ணி தான் போடுவேன். இந்த மிளகாயில் காரம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியை கட் பண்ணி தான் போடணும். அரைச்சி போட்டோன்னா நல்லா வேகணும், நல்ல ஸ்மெல் போகணும். இல்லைனா தக்காளி வாசனை அப்படியே இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த குழம்ப நான் இந்த மாதிரி வதக்காமலும் புளியை கரைச்சி செஞ்சு பார்த்தேன். அந்த மாதிரி செய்கிறம்போது ருசி கொஞ்சம் கம்மியாக தான் தென்பட்டுச்சு. அதனால் நீங்கள் வதக்கியே சமைச்சு பாருங்கள். ஏன்னா செலவு பண்ணி மீன் வாங்குகிறோம். இந்த காலத்துலலாம் விறகடுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு தடவை ஏற்றி விட்டாங்க அப்படின்னாக்கா சாப்பாடு, குழம்பு, கூட்டு எல்லாத்தையுமே சமைச்சிட்டு தான் அடுப்பை அணைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க அந்த மாதிரி கரைச்சி சேர்த்து ஏற்கனவே வச்சுக்குவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. கேஸ் இருக்குது, நல்லா ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அழகாக சமைக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றி நல்லா புளியை கொதிக்க விடணும். அப்போ தான் புளி வாசனை போகும். ஒரு 1/2 மூடி, சின்ன மூடி தேங்காய் அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன் தேங்காவை. 1/2 மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் உப்பும் மீனும் போட்டு விடணும். மீன் போட்டு 5 நிமிஷம் கொதி விட்டாலே மீன் வெந்துடும். நல்லா உப்பும் உள்ளே போயிடும். மீன் போடுற போது தான் உப்பு போடணும். பச்சை மொச்சையை சேர்த்து போடுறீங்கன்னா குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். மாங்காவும் யூஸ் பண்ணலாம். மாங்காய் விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு, காரம், புளிப்பெல்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மீனையும் அதே உப்பு போதுமானதாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் தான் நல்லா மீனுக்குள்ளே எல்லாம் உப்பு போகும். சப்புண்டு வச்சிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. இங்கே நான் பெரிய கிளி மீன் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதை தான் போடுறேன். எப்போயுமே கிளி மீன் குழம்பு நல்லா சுட்டுண்டு ஜாஸ்தியாக இருக்காது. மத்தி மீன் குழம்பு, விலை மீன் குழம்பு, ஊளி மீன் குழம்பு இதெல்லாம் நல்லா சுட்டுண்டு செட் ஆகும். வாவல் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். எனக்கு ஜாஸ்தியாக இந்த கிங்ஃபிஷர் இருக்க இல்லையா, நெய் மீன், அது ஷீலான்னு சொல்லுவாங்க பெருசாக இருந்தால், வஞ்சரம் சொல்லுவாங்க. அதில் எப்பயுமே எனக்கு ஏமாற்றிட்டாங்களா என்னன்னு தெரில, கருவாடு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் அதை ஜாஸ்தி வாங்குறதில்ல. பெரிய முள்ளில்லாத மீன்னா ஃபஸ்ட்டு கிளி மீன், 2வது கொடுவா, அந்த மாதிரி மீன்களை தான் வாங்குறது. இல்லைனா ஷீலாவும் நல்லா இருக்கும். அதுலேயும் லைட்டாக கருவாடு ஸ்மெல் மாதிரி தான் அடிக்கும். ஆனால் குழம்பு அதிலெல்லாம் சூப்பராக இருக்குங்க. மாவுளாலெல்லாம் குழம்பு வச்சோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். உருட்டு நகரை சொல்லவே வேணாம், அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு வச்சோன்னாக்கா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஸ்பைசினஸ்க்காக நான் சொல்கிறேன். குழம்பு ஒரு தடவை குருமா மாதிரி இருக்கும். மீன் குழம்புகள்லையே உரப்பில்லாத மாதிரி தெரியும். ஏன்னா மீன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது. மீன் பெருசாக இருக்கிற போது என்ன ஆகும்னா, அந்த உரப்புத்தன்மை, புளிப்புத்தன்மை எல்லாத்தையும் அது சாப்பிட்ரும். ஸோ பார்த்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு பாருங்கள். ஒரு தடவை நல்லா இல்லை அப்படின்னாக்கா 2வது தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த குழம்பு என் பொண்ணு ருசித்து சாப்பிட்டாங்க. என் பொண்ணு கொஞ்சம் உரப்பெல்லாம் கம்மியாக சாப்பிட்ற ஆள். எப்படி ஐரை மீன் மதுரைக்கே உண்டான ஃபேமஸோ, அதே மாதிரி காவேரி ஆற்றுல கிடைக்கக்கூடிய மீன் வகைகளில் ஒரு வகை வெளிச்சி. இந்த மீன் கிடைச்சிச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக ருசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த மீனை பற்றி தெரியாது. திருச்சியிலேயே இருக்கிறவங்களுக்கு கூட இதை பற்றி தெரியாது. சின்ன மீன் தான், முள் இருக்கும் தான். இந்த மீன் பொரிக்கிறதுக்கும் சரி, கூட்டு வைக்கவும் சரி, குழம்புக்கும் சரி இந்த மீனை அடிச்சுக்கவே முடியாதுங்க. இந்த மீன் கிலோ 300 ரூபானாலும் வாங்கி சாப்பிட்லாம், நான் கேரண்டி தரேன். கண்டிப்பாக முள் இருக்கும். நடு முள்ளை பிடிச்சி அப்படியே மீனை உறிஞ்சு சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி சாப்பிட்ற மீன். இன்னொரு தடவை பேரை சொல்கிறேன், வெளிச்சி. காவேரி ஆற்றுல தான் இது கிடைக்கும், வெளிச்சி மீன். எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஓப்பன் பண்ணேன்.
ஏன்னா, என் பிள்ளைங்க நான் சொல்லி தர்றத கேட்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. என்னால 4 பேர் பயனடையணுங்கிறது என்னுடைய நோக்கம். மீன் வறுத்த எண்ணெய தான் நான் போட்டேன். ஏன்னா, தொடக்கத்தில நான் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் பயன்படுத்தினேன். அந்த எண்ணெய போட்டுறணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி நெறைய யூஸ் பண்ணுங்க. கொத்தமல்லிய நான் நறுக்கி போட்டேன். அத வீடியோ கிளிப்பிங்கில ஆட் பண்ணல நானு. கண்டிப்பா கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதில இருக்கிற மருத்துவ குணங்கள் எதுலயுமே இல்ல. நம்ம கீரை எடுத்துக்கிறது ஜாஸ்தியா இருக்காது ஒவ்வொரு நேரத்தில. ஸோ, இந்த மீன் குழம்புன்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு காயுமே நம்ம ஜாஸ்தி எடுக்க மாட்டோம். மீன் வறுவல், மீன் குழம்பு வச்சே நம்ம வந்து ஒரு லஞ்ச முடிச்சுருவோம். ஸோ, கண்டிப்பான முறையில வந்து நீங்க வந்து கொத்தமல்லிய நெறைய போட்டுக்கங்க. அதுக்குன்ட்டு கீரை குழம்பு மாதிரி ஆக்கிராதீங்க. நன்றி.